ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 14 PM, டேட் வந்து 15th April. பார்க்க போகிறது வந்து 16th April டியூஸ்டே. ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. வெனஸ்டே வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப் டவுன், அதாவது எடுத்த உடனே கேப் டவுன் ஆனவங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு மூமெண்ட்ஸும் மிட் கேப் நிஃப்டி கொடுக்கல. அதனால் கால் ஆப்ஷன்ஸ் எடுத்தாலும் புட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் எந்த யூஸ் இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. எனிவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபினிஷிங், அதாவது நிஃப்டி போனீங்கன்னா 22,300 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய அடுத்த டார்கெட் 22,160 இருக்கும். ஓகே, ஸோ இந்த வாரங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 22,427 22,160 வாலடைல் வச்சு ரன் பண்ணுவாங்க. 1 hour சார்ட் எடுத்துப்போம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. திஸ் பீஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மார்க்கெட்டை ரன் பண்ணுவாங்க. ஸோ 22,160 ஹிட் பண்ண பிறகு நம்ம கால் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அது வரையும் நம்ம அந்த வாலடைலை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ 22,160 நாளைக்கே ஹிட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம மிட் கேப் ஒரு எண்டில் நம்ம மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நாளைக்கு 22,160 ஹிட் ஆகாமல் 22,360 22,400 கிராஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாலடைல் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி 100 பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபால் கரெக்டாக அவங்க கிளியராக மெயின்டைன் பண்ணாங்க. அந்த வாலடைல் எதுவும் கொடுக்காம கிளியராக மூமெண்ட்ஸ் இருந்ததுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஆனோம். ஸோ ஆல்மோஸ்ட் 47,700 பிரேக் பண்ணாங்கன்னா மட்டும் அவங்க 47,600 வரையும் போகலாம். இன்னைக்கு 845 வரையும் போய் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்கன்றதுனால நாளைக்கு 2 பேருக்கு பேனிக் இருக்கும். ஒன்று ஏஷியன் மார்க்கெட் பேனிக் ஒன்று இருக்கும், இன்னொன்று இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பேனிக் ஆவாங்க. நாளைக்கு டவுன் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆடலாமா அப்படிங்கிற யோசனைக்கு வருவாங்க. ஆனால் அந்த நேரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, அதே சமயம் யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆகும் இல்லையா, ஒரு 7 மணிக்கு மேலே அவங்களுடைய கரெக்ஷன்ஸும் நாளைக்கு டவுன் போகும். ஸோ இன்னைக்கு டவுன் போகும். அந்த டவுனும் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் டவுனும் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு மார்க்கெட் ஒரு மேலே கேப் அப் ஓப்பன் ஆனாலும் திருப்பி கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நமக்கு மறுபடியும் இதே தான், இன்றைக்கி என்ன பண்ணமோ அதே தான். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மெயின்டைன் பண்ணாலும் முடிஞ்ச வரையும் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வாங்குகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சேஃப். ஓகேங்களா, பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ஹை புட் ஆப்ஷனை மேலே வாங்கிக்கணும். ஸ்டாப் லாஸை 22,427 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கணும். சரிங்களா, நிஃப்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபினான்ஸ் நிஃப்டி நம்ம ஜீரோ ஹீரோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டை மூடுத்துக்காங்க. அது வரையும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஒரு 10:30 வரையும் ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபாக ஒரு 2 மணிக்கு மேலே தான் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த நேரத்தில் நம்ம நாளைக்கு ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ணலாம். அதாவது 1 மணிக்கு மேலே 1:30 மணிக்கு மேலே ஜீரோ ஹீரோ நம்ம ப்ளே பண்ணலாம் ஃபினான்ஸ் நிஃப்டிக்கு. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நிறையா லெவல்ஸ் வந்துருக்கு. ஏன்னா இப்போ நிறையா ஃபால்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அதனால் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 என்ட்ரி ரீஎன்ட்ரி ஆகிட்டோம். அந்த மூமெண்ட்ஸ் வந்த பிறகு நான் உங்களுக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, மற்றது எல்லாமே நம்ம டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.